தயவு செஞ்சு நடந்தது என்னன்னு தெரியாம பேசாதீங்க. எங்க வீட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்கோங்க. குடும்பத்தோட வந்திருந்தா தண்ணி எடுக்க பொம்பளையால அனுப்ப வேண்டியது தானே? நீ தண்ணி எடுக்க வந்தேன்னு உன்னை எப்படி நம்புறது? அதுதான்க்கா உண்மை. தண்ணி எடுக்கிற இடத்துல நிறைய பொம்பளைங்க இருப்பாங்கல்ல, இவன் தனியா வந்தா தப்பா நினைப்பாங்கன்னு அதான் குடத்தோட வந்திருக்கான். அதான் எப்படி பிளான் பாரு. பிளான் பண்ணி தானே வந்திருக்க, சொல்டா. என்னக்கா எல்லாரும் என்னென்னமோ பேசுறீங்க? அப்படி எல்லாம் மனசார நினைக்கிற ஆள் நான் இல்லக்கா. ஏய், கையை பிடிக்கும் போது அக்கான்னு மறந்து போச்சாடா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், ஏண்டா, ஆமாடா, ஏய், பேசுவோம், ஏய், பேசுவோம். ஏய், உனக்கு வெக்கமா இல்ல? பார்த்தா நல்ல மாதிரி தெரியல. அறிவில்லை உனக்கு? அசிங்கமா இல்ல உனக்கு? இப்படியா யாரா நீ? கோயிலுக்குள்ள வந்து? பொம்பளைங்க கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற? வரானுங்க பாரு. இங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன இந்த ஆள் பிரச்சனை? அந்த அக்காவை கையை பிடிச்சிருந்தாயா? ஏய், வாய் அடக்கி பேசு. எதுக்கு வாய் அடக்கணும்? தண்ணி எடுக்க வந்த பொம்பளை கைய புடிச்சு எடுத்துட்டு நாங்க வாய் அடக்கி போகணுமா? நான் எதுவும் பண்ணல பாஸ். நீங்க எல்லாரும் ஒரு பிளான் பண்ணி தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். அவங்க வந்து விசாரிக்கட்டும். போலீஸ்னா நாங்க பயந்துருவோமா? இருங்க, ஃபோன் பண்றேன். வர சொல்லு. போலீஸ் தானே, வர சொல்லு. வர சொல்றேன். நாங்க இங்கே தான் நிப்போம். போலீஸ்னா பயமா எங்களுக்கு? பண்ணு. வா சின்ன தம்பி, பாத்துக்கலாம். கொடுத்துடு, வா. பாஸ் வா. சாமி, இங்க வாங்க. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, சாமிக்கு படைச்சு. சரிங்க ஐயா, கொடுங்க. அம்மனுக்கு படையல் போட்டுடலாம். பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு பேர் சூட்டு விழா நீங்கல்ல, அதை முடிச்சிடலாங்க ஐயா. சரிங்க. சரி. ஏம்மா, குழந்தைய கொண்டு போய் பொண்ணுகிட்ட கொடுமா. சரி. இந்தாங்க. வாங்க செல்ல குட்டி. ஓ, குழந்தையோட பேரு முடிவு பண்ணிட்டீங்களாம்மா? முடிவு பண்ணியாச்சு. பொன்னி, குழந்தை காதுல 3 தடவை குலதெய்வம் பேரை சொல்லி அப்புறம் இஷ்ட தெய்வம் பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறமா குழந்தையோட பேரை 3 தடவை சத்தமா சொல்லணும். ராணி ராணி ராணி. பாத்தியா? ராணி நல்லா இருக்கு. ராஜாராம், குழந்தைய நீ வாங்கிக்கோ. இந்தாங்க. பாத்து. பாத்து. ராணி ராணி ராணி. குழந்தையோட அப்பா அம்மா வாங்க. போடா. வா. கொடுங்க மாமா. அச்சோ, சினுங்கறா பாரு. பாத்து. ராணி ராணி ராணி. ராணி ராணி ராணி. ஐஷு, அடுத்து நீ போமா. வாங்க. சொல்ல ஐஷு. நீயும் போமா. ராணி ராணி ராணி. நீங்க வாங்க. ராணி ராணி ராணி. ராணி ராணி ராணி. சந்தோஷமா? சரிங்கய்யா, நீங்க சாமிக்கு பூஜை ஆரம்பிங்க. சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடலாமா?
ரொம்ப நல்லா இருக்குல்ல? சந்துருவை பார்க்கணும் பேசணும்னு மனசு தவிக்குது. எல்லாரும் பேசுறாங்க, ஆனா சந்துரு குரலை மட்டும் கேட்கவே முடியல. என்னோட இந்த தவிப்பு சந்துருக்கு இருக்காதா? என் மேல அவருக்கு அன்போ காதலோ கொஞ்சம் கூட இல்லையோ? நான் அவர்கிட்ட பேசுறது பழகுறதெல்லாம் பார்த்தும் அவருக்கு ஏன் கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது? இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறாரா? இல்ல என் ஆசையும் தவிப்பும் தப்பா? இல்ல, தப்பு இல்ல. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட பேசியே ஆகணும். மனமாசை துடைப்பவளே போற்றி ஓம் ககனவெளி ஆனவளே போற்றி கூட்டாகி வடிந்தவளே போற்றி ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றி ஓம் பாமரர் ஹலோ, சொல்லுங்க பாரதி. பாரதி, லைன்ல இருக்கீங்களா? அப்பாடா, ஒரு வழியா உங்க குரலை கேட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்க அம்மா பேசினாங்க, அப்புறம் நீங்க தான் ஃபோன் பண்றீங்கன்னு அட்டென்ட் பண்ணா அது ஸ்வேதா. அப்பா, செம்மையா திட்டிட்டா. ஆனா கேட்டு கேட்டு பழகிடுச்சா. இப்பெல்லாம் ஸ்வேதா என்ன திட்டினா எனக்கு உரைக்கிறதே இல்ல. ஆமா, ஸ்வேதா என்ன அப்படி திட்டும் போது நீங்க பக்கத்துல தானே இருந்தீங்க? ஆமா பாரதி. சரி, நீங்க ஏன் கால் பண்ணீங்க? அதான் ஸ்வேதா கிட்டே சொன்னனே, ரேணுகா வரல, செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னு. இல்ல பாரதி, நாங்க குடும்பத்தோட எல்லாருமே கோவிலுக்கு வந்திருக்கோம், அதான். அது எனக்கு தெரியும். பொன்னி மேடம், ஸ்வேதா மேடம்னு எல்லா மேடமும் சொன்னாங்களே, இதுல நீங்க வேற சொல்லணுமா? சந்துரு, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போற நாளெல்லாம் ஒன்றும் இல்ல. ரேணுகா வேற இல்லையா, தனியா இருக்க போர் அடிச்சுது. அதனால்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா வர சொல்லி பேசிட்டு இருக்கலான்னு பார்த்தேன். ஆனா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண கூடாதா? எதுனாலும் அவளுக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு சொல்றா. போர் அடிக்குது, பேசிட்டு இருக்கலாம் வான்னு கூப்பிட்டா ஸ்வேதா வருவாளா? வந்தாலும் என்ன பேசிட்டு போறா? அப்பா, எனக்கு அந்த டார்ச்சரே வேணாம்ப்பா. உங்ககிட்ட ஏதோ பேசணும் போல இருந்துச்சு, அதான் ஃபோன் பண்ண. உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி. பரவாயில்ல பாரதி. சரி, நான் கோவில்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன். வச்சிடுறேன். சரிங்க. தொட்டு கும்பிடுமா? சாமி, பூஜை, பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம் மட்டும் செய்யணும். என்ன சொல்லுங்க, சிறப்பா பண்ணிடுவோம். அது என் பொண்ணு, அது என் மாப்பிள்ளை. போன வாரம் தான் அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது. அவசரத்தில் அந்த கல்யாணம் நடந்ததால நாங்கள் யாரும் அதை பார்க்க முடியல. அதனால சாமி முன்னால் வச்சு தம்பதிங்க 2 பேரும் மாலையை மாற்றிக்கிட்டோம். அப்படியே நாங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணிடுறோம். கோவிலுக்கு முன்னாடி மாலை மாத்திக்கிறது ரொம்ப விசேஷம். இன்னொரு விஷயம் சாமி, அது என் 2வது மருமக, இது என் 2வது மகன். அவங்க 2 பேருக்கும் ஆரோக்கியமாக ஒரு குழந்தை பிறக்கணும். அதுக்கும் பூஜை பண்ணிருங்க. சிறப்பா பண்ணிடலாங்க ஐயா. நான் போய் மாலையை எடுத்துட்டு வரேன். சரிங்க சார்.
குலசாமியை கும்பிட்டுட்டு மாலையை மாத்திக்கிங்க. இந்தாங்க, சாமியை கும்பிட்டு மாத்திக்கிங்க. என்ன மாப்பிள்ள பாத்துக்கிட்டே இருக்கீங்க? மாலையை ஐஷு கழுத்துல போடுங்க. மாலையை மாத்துங்க.